நம்ம சேனலுக்கு வந்தா எப்பவுமே புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இன்னைக்கு டெலிவரி துறையில புது யுகத்தை உருவாக்க போற அடுத்த தலைமுறை டெலிவரி வேன்கள் அண்ட் பைக்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாகனங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாறவ போகுது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜி எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக்குது என்பதையும் பார்க்கலாம். அந்த வளர்ச்சி போக்குவரத்து துறையிலும் பரவி அடுத்த தலைமுறை டெலிவரி வாகனங்கள் அசத்தலா வந்திருக்கு. இந்த வாகனங்கள் நம்ம டெலிவரி முறையை முழுக்க மாற்றி அமைக்க போகுது. இந்த வாகனங்கள் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான எரிபொருள் சேமிப்பு மற்றும் சிறப்பான செயல்திறன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம நம்ம டெலிவரி வேலையை செய்ய முடியும். சரி, வாங்க இந்த அதிநவீன டெலிவரி வாகனங்கள் பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். இவங்க எப்படி வேலை செய்கின்றன, என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்க்க போறது எலான் மஸ்கோட டெஸ்லா சைபர் ட்ரக். இது ஒரு சாதாரண ட்ரக் இல்ல, மின்சாரத்தில் ஓடுற ஒரு அசத்தலான வாகனம். இந்த மிருகத்தோட தோற்றம் மட்டும் வித்தியாசமா இல்லாம அதோட டிசைன் ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இதோட ஃபியூச்சரிஸ்டிக் லுக் எல்லாரையும் கவரும். அதுல இருக்க வசதிகள் எல்லாமே அசரா அடிதான். இதோட இன்டீரியர் ரொம்ப ஸ்பேஷியஸ். அதோட டாஷ்போர்டு ரொம்பவே மாடர்னா இருக்கு. முழுக்க முழுக்க மின்சாரத்தில் ஓடுற இந்த ட்ரக் ஒரு முறை சார்ஜ் பண்ணா 800 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இதோட சார்ஜிங் வசதியும் ரொம்பவே எளிமையானது. கூடவே டெஸ்லா சைபர் ட்ரக்ல தானியங்கி வாகனம் வசதியும் இருக்கு. இதோட ஆட்டோ பைலட் முறை ரொம்பவே நம்பகமானது. அதாவது டிரைவர் இல்லாமலேயே இந்த ட்ரக் சரக்குகளை டெலிவரி பண்ணிடும். இதோட டெலிவரி முறை ரொம்பவே எளிமையானது. டெலிவரி துறையில இது ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டெலிவரி மிருகம் எதிர்காலத்தை மாற்றுமா என்பதை நாமே நேரில் காணலாம். இப்போ பார்க்க போறது ரிவியன் R1T. இது ஒரு மின்சாரத்தில் இயங்கும் பிகப் ட்ரக். இந்த வண்டி அதன் நவீன தொழில்நுட்பத்தால் மின்சார வாகனங்களின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது. இது ஒரு மின்சாரத்தில் இயங்கும் பிகப் ட்ரக். இதன் சார்ஜ் செய்யும் திறன் மிக வேகமாகவும் எளிதாகவும் இருக்கிறது. ஒரு முறை சார்ஜ் செய்தால் நீண்ட தூரம் பயணிக்க முடியும். ஆனா இதில் இருக்க சிறப்பு என்னன்னா, இது கரடுமுரடான பாதைகள்ல கூட எளிதா பயணிக்கும். இதன் ஆஃப் ரோடு திறன் எந்த விதமான பாதைகளையும் தாண்டி செல்லும் வல்லமை கொண்டது. மலைப்பாங்கின பிரதேசங்கள்ல டெலிவரி பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். மலைப்பாங்கு காடுகள் மற்றும் கடினமான நிலப்பரப்புகளில் கூட இந்த வண்டி எளிதாக செல்லும். ஒரு முறை சார்ஜ் பண்ணா 640 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் திறன் இந்த ரிவியன் R1Tக்கு இருக்கு. இதன் நீண்ட தூர பயண திறன் டெலிவரி கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். கூடவே இதுல நிறைய சாமான்கள் வைக்க இடமும் இருக்கு. இதன் பெரிய சேமிப்பு திறன் அதிகமான பொருட்களை எளிதாக கொண்டு செல்ல உதவும். டெலிவரி கம்பெனிகள் சுற்றுச்சூழலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கிற ரிவியன் கம்பெனி இந்த வண்டியை முழுக்க முழுக்க மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வச்சுதான் உருவாக்கி இருக்கிறாங்க. இதன் சுற்றுச்சூழல் நட்பு வடிவமைப்பு பசுமை தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இதனால் டெலிவரி கம்பெனிகள் தங்கள் சுற்றுச்சூழல் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். அடுத்து பார்க்க போறது ஃபார்ட் இ-டிரான்சிட். நகரத்துக்குள்ள சரக்குகளை டெலிவரி பண்றதுக்கு இது சரியான வண்டி. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 350 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. ஃபார்ட் இ-டிரான்சிட்ல நிறைய பாதுகாப்பு வசதிகளும் இருக்கு. வழிமாறி செல்லும் எச்சரிக்கை, தானியங்கி அவசரகால பிரேக் எல்லாம் இதுல இருக்கு. டெலிவரி கம்பெனிகள் கவனமா சரக்குகளை டெலிவரி பண்றதுக்கு இந்த வசதிகள் எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ பார்க்க போறது கனு MPDV. இந்த வண்டியோட வடிவமைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது ஒரு பகுதியாக மாற்றக்கூடிய வடிவமைப்பு.
அதாவது நமக்கு எப்படி தேவையோ அப்படி இந்த வண்டியை மாத்திக்க முடியும். சின்ன சின்ன சாமான்களை டெலிவரி பண்றதுக்கு சின்னதா மாத்திக்கலாம், பெரிய சாமான்களை டெலிவரி பண்றதுக்கு பெருசா மாத்திக்கலாம். இது டெலிவரி கம்பெனிகளுக்கு ரொம்ப நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். அடுத்து பார்க்க போறது அரைவல் வேன். இந்த வண்டியை இங்கிலாந்து நாட்டு புதிய நிலையில் இருக்கும் கம்பெனி தான் வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க மின்சாரத்தில் ஓடுற இந்த வண்டி மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்க வசதிகள் எல்லாம் டெலிவரி டிரைவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் விதமா வடிவமைப்பு பண்ணி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இதுல மீட்டியரது டிகிரி கேமரா இருக்கு. அதனால டிரைவர்களுக்கு வண்டியை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ பார்க்க போறது ஒர்க் ஹோர்ஸ் சி சீரீஸ். இந்த வண்டி சிறப்பா டெலிவரி கம்பெனிகளுக்காக வடிவமைப்பு பண்ணப்பட்டது. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 240 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. கூடவே இதுல ஒரு ட்ரோனும் இருக்கு. அந்த ட்ரோன் வச்சு தொலைதூர பிரதேசங்கள்ல கூட சரக்குகளை டெலிவரி பண்ண முடியும். ஒர்க் ஹார்ஸ் சி சீரீஸ் டெலிவரி துறையில ஒரு புதிய திசையை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்க்க போறது மர்சிடிஸ் பென்ஸ் இ ஸ்பிரிண்டர். மர்சிடிஸ் பென்ஸ்னா நம்பகத்தன்மைக்கு குறைச்சலே இல்லை. அந்த நம்பகத்தன்மை இந்த மின்சார வேன்லையும் தொடருது. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 160 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. மர்சிடிஸ் பென்ஸ் இ ஸ்பிரிண்டர்ல நிறைய பாதுகாப்பு வசதிகளும் இருக்கு. டெலிவரி கம்பெனிகளுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இப்போ பார்க்க போறது லைட்னிங் எலக்ட்ரிக் டிரான்சிட். இது ஒரு மாற்றியமைக்கப்பட்ட மின்சார வேன். அதாவது இது முதல்ல பெட்ரோல்ல ஓடுற வண்டியா இருந்து இப்போ மின்சாரத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 320 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. லைட்னிங் எலக்ட்ரிக் டிரான்சிட் டெலிவரி கம்பெனிகளுக்கு ஒரு செலவு குறைந்த வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பார்க்க போறது ஆர்கிமோட்டோ டெலிவரேட்டர். இது ஒரு சிறிய மின்சார டெலிவரி வாகனம். சின்ன சின்ன சாமான்களை நகரத்துக்குள்ள டெலிவரி பண்றதுக்கு இது சரியானது. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 160 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. ஆர்கிமோட்டோ டெலிவரேட்டர் டெலிவரி துறையில ஒரு சுவாரஸ்யமான மற்றும் திறமையான வாய்ப்பாக இருக்கும். கடைசியா பார்க்க போறது வோல்டா ஜீரோ. இது ஒரு முழுமையான மின்சார ட்ரக். பெரிய பெரிய சாமான்களை டெலிவரி பண்றதுக்கு இது சரியானது. ஒரு முறை சார்ஜ் பண்ணா 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் திறன் இதுக்கு இருக்கு. வோல்டா ஜீரோ டெலிவரி துறையில ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதுதான் நண்பர்களே, டெலிவரி துறையில புது யுகத்தை உருவாக்க போற அடுத்த தலைமுறை டெலிவரி வேன்கள் அண்ட் பைக்குகள். இந்த வாகனங்கள் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான மற்றும் சிறப்பான செயல்திறன் மிக்கதாக இருக்கு. வரும் காலங்கள்ல இந்த வாகனங்கள் டெலிவரி துறையில முக்கிய பங்கு வகிக்கும்னு நம்புறேன்.